சாந்தி. நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியமுடைய ஆத்மா. நான் ஞானஸ்வரூப ஆத்மா. நான் சூரிய வம்சத்தில் செல்லக்கூடிய ஆத்மா. நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற கோவிலிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். சூரிய சந்திர நட்சத்திர மண்டலத்தை கடந்து வெண்மையான சூட்சும வதனத்தை நான் வந்தடைகின்றேன். அங்கே பாப் தாதா ஃபரிஸ்தாவாக காட்சி தருகின்றார். அவருடைய அரவணைப்பில் நான் என்னை மறந்தபடி அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். அமிர்த வேளையில் தொடங்கி நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் தங்களுடைய இதயபூர்வமான அன்பை பாப் தாதாவிற்காக அர்ப்பணம் செய்து கொண்டிருந்தார்கள். அனைத்து குழந்தைகளின் அன்பின் முத்துமாலைகள் பாப் தாதாவின் கழுத்தில் விழுந்து கொண்டே இருந்தன. இந்த வருடம் தந்தைக்கு சமமாகி உங்களிடம் வந்தடைந்து விட வேண்டும் என்பது பெரும்பான்மையோரின் முறையீடாக இருந்தது. பாப் தாதாவும் சமமாக ஆகுங்கள், சம்பன்னமாகுங்கள், சம்பூர்ணமாகுங்கள் என்று இதைத்தான் குழந்தைகளுக்கு கூறுகின்றார். இதற்கான நிரந்தரமான வழி தினமும் சதா அன்பு கடலில் மூழ்கியிருங்கள். அன்பு அந்த மாதிரியான சக்தியாக இருக்கின்றது. அது அனைத்தையும் மறக்க வைத்து விடுகின்றது. அன்பு கடின உழைப்பிலிருந்து விடுபட வைத்து விடுகின்றது. அன்பு எப்பொழுதும் சுலபமாக பாப்தாதாவின் கரம் தன்மேல் இருப்பதாக அனுபவம் செய்விக்கின்றது. அன்பு குடைநிழலாகி மாயாவை வென்றவராக்கி விடுகின்றது. அன்பானது மலையையும் தண்ணீர் மாதிரி லேசாக ஆக்கிவிடுகின்றது. சதா மூழ்கியிருந்தீர்கள் என்றால் அன்பின் சக்தி அனைத்தையும் விட சுலபமாக விடுவித்துவிடும். அன்புதான் பிராமணனாக்கியது. அன்புதான் மாற்றம் செய்தது. தன்னுடைய தொடக்க காலத்தின் அனுபவம் நினைவிருக்கிறது இல்லையா என்று பாப்தாதா கேள்வி கேட்கின்றார். எப்பொழுதும் அன்பின் சக்தியில் இருந்தீர்கள் என்றால் நிரந்தரமாக கஷ்டப்பட்டு முயற்சி செய்வதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள்.
அப்படி அன்பின் சக்தியை எப்பொழுதும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள் என்று இதைத்தான் பாப்தாதா என்று கூறுகிறார். எப்பொழுதும் அன்பின் பாதுகாப்பு நிழலிலே இருப்பீர்கள் என்றால் அந்த அன்பின் நிழலில் உள்ளே மாயா வர முடியாது. அன்பு சுலபமாகவே சமமாக ஆக்கிவிடும். பிரம்ம பாபா மேல் உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது. பிரம்மா பாபாவிற்கும் குழந்தைகள் மேல் மிக அன்பு இருக்கிறது. எப்பொழுதும் ஒவ்வொரு குழந்தையையும் எதிரில் வெளிப்படுத்தி சமமாக ஆவதற்காக விசேஷமாக சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். மேலும் ஆஹா, என்னுடைய விலை மதிக்க முடியாத ரத்தினமே என்று பாராட்டி பாடிக்கொண்டிருக்கின்றார். தந்தையின் வேலையே என்ன? குழந்தைகளை சமமானவர்களாக ஆக்கி உடன் அழைத்துச் செல்ல வேண்டும். அப்படி இன்றைய நாளில் பாப்தாதா குழந்தைகளுக்கு விசேஷமாக கடின உழைப்பிலிருந்து விடுபடுக என்ற வரதானம் அளிக்கின்றார். என்ன காரியம் செய்தாலும் டபுள் லைட் ஆகி காரியம் செய்யுங்கள். இந்த சங்கமயுகம் கடின உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான யுகமாகும். மனமகிழ்வோடு இருப்பதற்கான யுகமாகும். ஆக இன்றிலிருந்து கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவோம் என்ற உறுதியான எண்ணம் கொள்ளுங்கள். எனவே அன்பில் மூழ்கி மட்டும் இருங்கள். அன்பு கடலுக்கு வெளியே வராதீர்கள். இங்கே பழைய உலகை பலி கொடுத்து விடுங்கள். இதற்கான இறுதி தேதியை நிர்ணயம் செய்யுங்கள். நீங்கள் உலக ஆசிரியரின் மாஸ்டர் உலக ஆசிரியர் ஆவீர்கள். படைப்பவர் ஆவீர்கள். பிரம்மா பாபாவிற்கு சேவை என்ற ஒரே ஒரு ஈடுபாடுதான் இருந்தது. மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் விலகிய நிலை இருந்தது. இதைத்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் என்று கூறுவது. இப்பொழுது நேரத்திற்கு ஏற்றாற்போல் பற்றுதலிலிருந்து விடுபட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியமுடையவராகுங்கள். தன்னுடைய சூட்சும பற்றுதலை சோதனை செய்யுங்கள். சம்பூர்ண நிலையின் கண்ணாடியில் பற்றுதலை சோதனை செய்யுங்கள். இதை பிரம்ம பாபாவின் நினைவு நாளில் பரிசாக பிரம்ம பாபாவிற்கு கொடுங்கள். அனைத்து ஆதாரங்களையும் விட்டுவிடுங்கள், விடுபட்டு விடுங்கள். குழந்தைகளில் ஊக்கம் உற்சாகம் எழுகின்றது. சுய முன்னேற்றத்திற்காக மிக அதிக நல்ல நல்ல எண்ணத்தையும் வைக்கிறார்கள் என்று பாப்தாதாவும் குஷி அடைகின்றார். நல்லது என்று பாப்தாதா
தனது உரையை முடிக்கின்றார். பாப்தாதா என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். அன்பிலேயே மூழ்கியிருக்கும் அன்பிற்குரிய ஆத்மா எப்பொழுதும் தந்தையின் அன்பு கடலிலேயே மூழ்கியிருக்கக்கூடிய மிக நெருக்கமான ஆத்மா எப்பொழுதும் பிரம்மா பாபாவின் விசேஷங்களை தன்னில் தாரணை செய்யக்கூடிய உயர்ந்த ஆத்மா எப்பொழுதும் கடினத்திலிருந்து விடுபட்டு மனமகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய பரமாத்மா அன்பில் பறக்கக்கூடிய ஆத்மா திலாராம் தந்தையின் இதயத்தில் நிரம்பியிருக்கும் ஆத்மா தந்தைக்கு சமமாக வேண்டும் என்று சங்கல்பம் என்ற விதையை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய ஞானஸ்வரூப ஆத்மா சூரிய வம்சத்திற்கு செல்ல யோகியாகும் ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.